Hi everyone, good evening. Malai Vanakkam. So from K Prakash, Academic Coordinator, JDAX Academy. So உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த Nurture to Rise சீரீஸில் லாஸ்ட் செஷன் வந்து SSC அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு ஓரியன்டேஷன் மிஸ்டர் தினேஷ் குமார் சார் who is working in SSC இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த செஷன் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எஸ்எஸ்சினா இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க த்ரூ கமெண்ட்ஸ் ஆர் த்ரூ மெயில். இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கெஸ்ட் ஸ்பீக் நான் லாஸ்ட் செஷன்லேயே அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன், நோ யுவர் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்ற இன்னொரு இந்த நர்ச்சர் டு ரைஸ் மாதிரியே இந்த ஒரு ப்ரோக்ராமையும் வந்து வி ஆர் ஸ்டார்டிங். ஸோ இதில் மந்த்லி ஒன்ஸ் ஆர் அந்த வீக்கில் இல்லை அந்த மந்த்தில் எப்படி பப்ளிக் சர்வன்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து நமக்கு அவங்களோட சர்வீஸை பற்றி அவங்களோட பர்சனல் ஜேர்னி இது எல்லாமே ஓரியன்டேஷன் மாதிரி வந்து தே ஆர் கோயிங் டு கிவ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நர்ச்சர் டு ரைஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஆல்ரெடி பாலிட்டியோட சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பாலிட்டியோட செஷன் ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைஸ், ஸோ யூபிஎஸ்சினா என்ன, அதோட ஸ்கீம் பிளான் ஆஃப் என்ன, ஸோ இது எல்லாமே ஈவன் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி இது எல்லாத்துக்குமே வந்து we have our previous videos. so if you want to check it, so go back check பண்ணி பாருங்க. அந்த எக்ஸாம்ஸை பார்த்துட்டு ஈவன் லாஸ்ட் செஷன் எஸ்எஸ்சி கூட எஸ்எஸ்சி எக்ஸாமை பற்றி செக் பண்ணிட்டு தென் அந்த செஷனை இன்னொரு டைம் வந்து பாருங்க. தென் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்ன பார்த்தோம்னா ஜியோகிரஃபி. ஸோ இந்த ஜியோகிரஃபியில் என்னடா இவன் ஒருத்தன் தான் இருக்கானா இன்ஸ்டியூட்லேயே எல்லாத்தையுமே இவனே எடுத்துட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. கிடையாது, இன்னைக்கு நான் எடுக்க போறது இல்லை. ஸோ யார் இந்த செஷன் எடுக்க போறாங்க, ஹேண்டில் பண்ண போறாங்க ஜியோகிரஃபி அப்படின்னு பார்த்தா மிஸ் காவ்யதர்ஷினி மேம். So Kavyadharshini ma'am, so she is going to handle geography. So Kavyadharshini ma'am மத்தி சொன்னோம்னா, so ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் பர்சூவிங். ஸோ இப்போ டாக்டரேட் வந்து இன் ஹிஸ்ட்ரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் டேக்கிங் கிளாஸஸ் இன் யூபிஎஸ்சி கிளாஸஸ் இன் லோயலா, சத்யபாமா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜஸ்லையும் போய் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் வெரி வெல் knowledgeable person when it comes to geography. ஸோ இவங்க தான் உங்களுக்கு ஜியோகிரஃபியை பற்றி ஒரு ஓரியன்டேஷன் எப்படி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஈவன் பேங்கிங் எக்ஸாம்ஸில் எப்படி வந்து இருக்கு அண்ட் ஒய் யூ நீட் டு ஹாவ் அ ஜியோகிராஃபிக்கல் நாலேஜ் வென் யூ ஆர் இன் தி பப்ளிக் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன். அண்ட் சப்ஜெக்ட்குள்ள வாட் இஸ் தேர் இன் இட், ஹவு யூ நீட் டு அப்ரோச் த சப்ஜெக்ட், இது எல்லாமே வந்து ஷீ இஸ் கோயிங் டு கிவ் யூ இன் 2 செஷன்ஸ். ஸோ 2 செஷன்ல உங்களுக்கு ஜியோகிரஃபியை பற்றி கிளியரா வந்து ஷீ வில் கிவ் யூ அன் ஓரியன்டேஷன். ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன். ஸோ மேம் இஸ் கோயிங் டு டேக் ஓவர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Good evening all. I'm happy to be part of this nurture program. So basically பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் என்ன மாதிரி வேரி ஆகுது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் எப்படி எந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு we'll give you in a gist. So to begin with, we'll understand what geography is all about. இந்த ஜியோகிரஃபிங்கிற சப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது இந்த சப்ஜெக்ட்டுக்கு, இந்த சப்ஜெக்ட்ல பேசிக்கா என்ன இருக்கு, கண்டென்ட் என்ன, அதுல டிவிஷன்ஸ் இருக்கு, அந்த டிவிஷன்ஸ் பத்தி நம்ம படிப்போம். இந்த மாதிரி we'll start with that. In this next session la we'll go for the basics of geography. Basics of geography வந்து நம்ம next session la வந்து கவர் பண்ணலாம். In the session la I'll just introduce you to the subject in perspective of competitive examination. Yes. So geography in competitive exams அப்படினு நம்ம சொன்னோம்னா you have many perspective to it. வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒரு ஜியோகிரஃபிங்கிற சப்ஜெக்ட் வந்து வெறுமனே புவியியலா மட்டும் நம்ம எர்த்தோட சர்ஃபேஸை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்காம அதோட ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷன், நம்மளோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, நம்மளோட கல்ச்சர் எப்படி ஜியோகிரஃபி ஓரியன்டா டிசைன் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஜியோகிரஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல படிக்க போறோம். டு பிகின் வித் இந்த
அண்டர்ஸ்டாண்டிங் our country in terms of physical features. இப்போ இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்தியா வந்துட்டு டைவர்சிட்டிக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்சிட்டினா நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பாப்புலேஷன், ரேதர் பிசிக்கல் கூட இந்தியா பயங்கரமா டைவர்ஸா இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் சதர்ன்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டெக்கன் பிளாட்டூ. ரெண்டு சைட்லயும் டெக்கன் பிளாட்டூ அணை கட்டினாப்ல யூ ஹேவ் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். கொஞ்சம் மேல போனீங்கன்னா யூ ஹேவ் நதர்ன் பிளெயின்ஸ். அதுக்கும் சைட்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் இண்டஸ் பிளெயின்ஸ். இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு ஈஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ், பிளாட்யூஸ், ஐலண்ட்ஸ். அது இல்லாம மவுண்டன்ஸ் லைக் ஹிமாலயாஸ். இந்த மாதிரி கண்ட்ரிலயுமே மல்டிபிள் டைவர்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது எப்படி நம்மளோட இன்டராக்ட் பண்ணி நம்மளை எப்படி வந்து it is changing our lifestyle, அதை பத்தியும் we will understand. The second part is geography determines the and orientation of people. See, தமிழ்ல we would have studied சங்கம் literature. Yes, சங்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 திணைகள் பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க. நமக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப கேட்டாலும் தூக்கத்துல கேட்டா கூட மனப்பாடமா சொல்லுவோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. இந்த 5 இடத்தையுமே அவங்களுடைய ஆக்குபேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்குபேஷன் டிட்டர்மைன் பண்றதுங்கிறது அவங்களுடைய ஜியோகிராஃபி தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க குறிஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா மலை சார்ந்த இடம் இல்லையா, மவுண்டனியஸ் ரீஜன்ஸ். அங்க இருக்க மக்கள் என்ன அதிகமா பண்ணுவாங்க? ஹனி கலெக்ஷன் பண்ணாங்க, டியூபர்ஸ் கல்டிவேஷன் பண்ணாங்க. முல்லையில இருக்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க, ஷெப்பர்ட்ஸ். ஸோ வாட் டிட் தே டு? தே ஹேட் மில்ச்சிங் ஆஃப் கேட்டில்ஸ். பால், தயிர், மோர் இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்துச்சு. முல்லை வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் மாஸ். அங்க இல்லாத ப்ரொடக்டிவிட்டி இல்ல. ஸோ எல்லாரையுமே சென்ட்ரலைஸ்டா அட்ராக்ட் பண்ணது மருதம். அதுக்கப்புறம் வர்றது நெய்தல்ங்கிறது கோஸ்டல் ரீஜன். அண்ட் தென் ஃபைனலி பாலை வந்து பாலைவனம், டெசர்ட் ரீஜன். இப்ப இந்த டெசர்ட் ரீஜன்ல அந்த இடம் வந்து எதுக்குமே கண்டியூசிவா இல்லாத ஒரு ஏரியா. அக்ரிகல்ச்சர் அங்க பண்ண முடியாது. நம்மளால அங்க வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியல் செட்டப் வந்து அங்க வைக்க முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் நம்மளால சர்வீஸ் ப்ரொவைடிங்கும் அங்க பண்ண முடியாது. அப்ப பீப்புளோட ஆக்குபேஷன் என்னவா இருந்துச்சு? திருடுறது. எஸ், டெகாய்டி, ராபரி வாஸ் தேர் ஆக்குபேஷன். இப்போ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா ஒரு ஜியோகிராஃபியை வச்சுதான் அந்த இடத்தோடைய ஆக்குபேஷன் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியுது. Look at the diversity of India. இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அக்கார்டிங்லி அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய எக்கனாமிக் லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றப்படுது. அதை பத்தியும் we will try and understand. Acts as a linkage between history and culture of people. இப்போ ஒரு இடத்துல வந்து ஜம்மு காஷ்மீர் மாதிரியான ரீஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இந்த ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியான இடத்த நம்மளால முடியாது. ராதர் ஸ்லோப்பிங் ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோப்பிங் ரூஃப்ஸ் எதுக்காக அந்த இடத்துல வீடுக்கு வந்து அந்த மாதிரி ஏன் ரூஃப்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்னோ அங்க பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்னோ என்ன பண்ணக்கூடாது? தேங்கி அந்த ஹவுஸோடைய மேலேயே நிக்க கூடாதுங்கிறதுக்காக ஸ்லோப்பிங் ரூஃப்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய பில்டிங்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். மேல வந்து டெரஸ் வைப்பாங்க, மொட்டை மாடி வைப்பாங்க. ஏன்? நமக்கு ஏரேஷன் ஜாஸ்தியா வேணும், நமக்கு வெயில் ஜாஸ்தி. அதை ரெகுலேட் பண்றதுக்கு we had such house pattern. So ஒரு வீடு கட்டுற முறை கூட அந்த இடத்தோட ஜியோகிராஃபி டிட்டர்மைன் பண்ணி தான் நடக்குது. அப்ப வீடு கட்டுறதுங்கிறது இட் இஸ் இன்ட்ரின்சிக் டு அவர் கல்ச்சர். அந்த கல்ச்சரை ஷேப் பண்றதும் ஜியோகிராஃபி தான். அண்ட் தென் கம்ஸ் டு மேக் இன்ஃபார்ம்ட் about where we live, travel and how we interact with the planet. ஒரு அழகான ஒரு சேயிங் இருக்கு, lack of awareness will cost your life அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, அந்த இடத்தை சுத்தி என்ன இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்னோட லைஃபை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கோம் இல்லையா, சென்னையில இருக்கிற மேஜரான ஆக்குபேஷன்ங்கிறது இந்த பீச் லைஃப் வந்து எல்லாருக்குமே இந்த பீச்சை நோக்கி தான் சார்ந்து இருக்கும். இந்த பீச்ல இருந்த ஃபிஷிங் அந்த ஆக்டிவிட்டி மூலியமா இந்த சிட்டியே ஃபிளரிஷ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். நம்ம எங்க இருக்கோம், நம்ம யாரு கூட இன்டராக்ட் பண்றோம், நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்ப நான் சொன்ன லிஸ்ட் பண்ண எல்லா ரீசன்ஸுமே பேசிக்கா ஜியோகிராஃபி எதுக்கு அப்படிங்கிறது. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டா நம்ம பார்க்கும்போது ஜியோகிராஃபிக்குன்னு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. இது ஜியோகிராஃபிக்கு மட்டும் இருக்கிற ஃபீச்சர் இல்ல, யூ ஹேவ் இட் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் as well, லைக் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். வில் ஃபர்ஸ்ட் லுக் ஜியோகிராஃபியோட ரோல் பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான், the major role. Diversity of world and India in terms of physical features. எல்லா எக்ஸாம்ஸ்லயும்
உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் ஃபீச்சர். பிசிக்கல் அப்படின்னா சர்ஃபேஸ் லெவல்ல, ஆன் த சர்ஃபேஸ்ல உங்களுக்கு இருக்க ஃபீச்சர். அது மவுண்டனா இருக்கலாம், பிளாட்டியூவா இருக்கலாம், பிளெயினா இருக்கலாம், இல்ல ஐலாண்டா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவலையும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம், ஹியூமன்ஸ் அண்ட் தேர் இம்பாக்ட் தட் பிரிங்ஸ் இன் அன் என்வாயன்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். ஹியூமன்ஸ் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இன்டராக்ஷன் இந்த வேர்ல்டோட நடக்கும்போது என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறதே நம்ம படிக்கணும். இது ரெண்டும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் இல்ல எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட வச்சுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல क्वेश्चंस வந்து கேட்கப்படுது ரிப்பீட்டடா. அண்ட் இத பத்தி நம்ம இன்னும் டீடைல் அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த ரெண்டு ஏரியாஸை இன்னும் டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will go with the basics of geography. Before, you have different divisions in geography. Geography in சொன்ன உடனே சர்ஃபேஸ் லெவல்ல படிக்கிறது ஒன்று இருக்கு, ஹியூமன்ஸோட இன்டராக்ஷன் பத்தி படிக்கிறது ஒன்று இருக்கு. இது ரெண்டும் தான் மேஜர் டிவிஷன். ஒன், அந்த சர்ஃபேஸ் லெவல்ல படிக்கிறதுக்கு பேரு பிசிக்கல். சர்ஃபேஸ் லெவல்ல இருக்க ஃபீச்சர்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு பேரு பிசிக்கல் ஜியோகிராஃபி. இன்னைக்கு வந்து எர்த் வந்து நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் இருக்கு, ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா. பேக் தென் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு 4000 மில்லியன் இயர்ஸ் அகோ உங்களுக்கு எர்த் இருக்க மாதிரி இல்ல. இட் வாஸ் ஒரு பால் ஆஃப் மேக்மா. மேக்மானா உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மேக்மா அப்படின்னா இன்னைக்கு நம்ம எர்த்தோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் சர்ஃபேஸை வந்து நம்ம லைட்டா எர்த் குவேக் வந்துச்சு அப்படின்னா அடியில இருந்து the very first comes out is magma, ஏரி குழம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த மேக்மா வந்து பேசிக்கா மொத்த எர்த்தையும் சரவுண்ட் பண்ணி இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பால் மாதிரி இருந்தது இல்லையா. அந்த ஆரஞ்சு கலர் பால் ஸ்லோலி ஸ்டடிலி ரொம்ப ஹாட்டா இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப கூல்டவுன் ஆகி கூல்டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ப்ராசஸ் மூலியமா ஃபீச்சர்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட் மாதிரி அன்னைக்கு இல்ல. அப்ப எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு இவ்வளவு வருஷத்துல, 4000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கும் எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத we will try and understand through physical geography. இந்த physical geography-ல we will understand these changes. அந்த physical geography-ல you have further divisions. physical geography-ஓட 3 divisions வந்து, first geomorphology. geography-நாலே study of earth ன்னு அர்த்தம். geomorphology அப்படின்னா ஜியோனா earth, morphology அப்படின்னா changes in the landforms of the earth surface. என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. அப்போ எர்த்தோடைய சேஞ்சஸை பத்தி படிக்க போறது ஜியோமார்ஃபாலஜி. செகண்ட் இருக்கிறது கிளைமேட்டாலஜி. இது கிளைமேட் அப்படிங்கிறப்போ இப்ப கூட இந்தியன் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பண்ணியிருந்தாங்க, அடுத்த 5-10 நாளைக்கு உங்களுக்கு நல்ல மழை பெய்யும், ஏப்ரல் ஜூன்ல உங்களுக்கு பயங்கரமான வெயில் அடிக்கும், ஹீட் வேவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இதை நம்ம for a place weather will stay for a day or week. ரொம்ப கம்மியான பீரியட்ல தான் வந்து அந்த வெதர் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அதே வெதர் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளைமேட்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிளைமேட் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாக்கப்படுது எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ஸ்னோஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நமக்கு இருக்க கிளைமேட் சம்மர் சம்மர் சம்மர். அதிகபட்சமா இந்த மழை காலம் வந்துச்சுன்னா கொஞ்சம் குளிரும். எஸ், அந்த டைம்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், மழை பெய்தா பஜ்ஜி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு ஒரு ரெயின் இன் சென்னை அப்படின்னு போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப குறுகிய காலத்துக்கு உங்களுக்கு அந்த மழை, அந்த மான்சூன் பீரியட் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பிளேஸோடைய கிளைமேட் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றோம், எப்படி அந்த கிளைமேட்டுங்கிறது உருவாகுது, டெம்பரேச்சர்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, மழை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கு, அதை பத்திலாம் we study under your climatology. And then comes oceanography. oceanographyங்கிறது லார்ஜ்லி உங்களுடைய பத்தி படிக்கக்கூடியது, ஓஷியனிக் ஃபீச்சர்ஸ் பத்தி படிக்கக்கூடியது. இப்ப எப்படி லேண்ட் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு மவுண்டன்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ் எல்லாம் இருக்கும், அதே மாதிரி ஓஷன் அண்டர் வாட்டர்ல கூட யூ ஹேவ் த சேம் ஃபீச்சர்ஸ். சப்மரைன்ல யூ ஹேவ் மவுண்டன்ஸ், ட்ரென்ச்சஸ் இருக்கு, பெரிய டீப் ஃபீச்சர்ஸ் கால்ட் அஸ் ட்ரென்ச்சஸ் இருக்கு. இன்னைக்கு எங்க நமக்கு பிளெயின்ஸ் இருக்கோ, சமவெளியான ஒரு ஏரியா இருக்குல்ல, அதே மாதிரி ஓஷன்ல உங்களுக்கு ஓஷன் ஃப்ளோர் இருக்கும். அந்த ஓஷன் ஃப்ளோருக்கு பேரு அபைசல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஓஷனோகிராஃபில படிப்போம். ஓஷனோகிராஃபில இதை தாண்டி ஓஷன் கரண்ட்ஸ் பத்தி படிப்போம். அண்ட் வாட்டர் மூவ்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, இதோட சேர்த்து நம்ம என்வாயன்மெண்ட்டையும் கொஞ்சம் அசோசியேட் பண்ணி படிப்போம். என்வாயன்மெண்டல் ஜியோகிராஃபி இஸ் ஆல்சோ இன்ட்ரின்சிக் வித்
compound. Yes. Then physical geography oda compound முடிஞ்சதுக்கு அப்புறம் we have another major division called as human geography. The human geography la human oda interaction எப்படி environment oda இருக்கு அப்படிங்கறத நம்ம பாப்போம். Human பத்தி படிக்கும்போது humans எப்படி அதை affect பண்றாங்க, humans in turn எப்படி impact ஆகுறாங்க, ரெண்டுமே இருக்கு. இதுல again ரெண்டு divisions இருக்கு, social geography, economic geography. The social geography ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா initially இதுல என்ன படிப்போம்னா demography study or population study அப்படின்னு சொல்லுவாங்க. Population study அப்படின்னா இப்போ இந்தியால வந்து 146 crore of people are there. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. In terms of their social status, standard அப்படின்னு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கு அவங்களை கிளாஸிஃபை பண்றதுக்கு. ரிச், புவர், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இந்த மாதிரி வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இதை தாண்டி அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்தையும் வச்சு கூட நம்மளால பீப்புளை கிளாசிஃபை பண்ண முடியும். அதுதான் உங்களுடைய சோஷியல் ஜியாகிரபி. எக்கனாமிக் ஜியாகிரபி நம்ம பார்க்கும்போது பிரைமரில நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா தி 3 செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி, அதுவும் ஜியாகிரபி இருக்குங்கிறத பார்ப்போம். அக்ரிகல்ச்சர், அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ், அண்ட் தென் சர்வீஸ் செக்டார். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற அதிகபட்சமான மினரல் ரிசோர்ஸ்னு பார்த்தோம்னா அயன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசோர்ஸ். இப்போ அயன் பத்தி நம்ம படிக்கும்போது எங்கெங்கெல்லாம் அந்த அயன் லொகேட் ஆயிருக்கு, அரௌண்ட் த ரீஜன்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, இந்த ரீஜன்ல லொகேட் ஆயிருக்கு. இது இல்லாம உங்களுக்கு மல்டிபிள் அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. அதெல்லாம் எங்க இண்டஸ்ட்ரீஸா லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத படி. ட்ரேட் கம்யூனிகேஷன் பத்தி படிக்க understand about the transport as well, waterways, roadways, airways, இத பத்தியும் படிப்போம். Yes, இது வந்து ஒரு broader classification of geography into physical geography and human geography. Now, why is geography more crucial in terms of competitive exams? The first reason would be interdisciplinary in nature. Interdisciplinary அப்படின்னா ஒரு டிசிப்ளினை வந்து நம்ம இன் ஐசோலேஷன் நம்ம படிக்க மாட்டோம். This discipline is constantly related to environment, simultaneously related to current affairs. அப்ப இது வந்து ஒரு கொஹெசிவான டிசிப்ளின். இது நம்ம தனியா ஜியோகிராஃபி மட்டும்தான் அப்படி நம்மளால படிக்க. It's always related to environment and current affairs that is happening. Sometimes even historical background. Yes, அதனால தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப important. That is your first reason, interdisciplinary in nature. The second reason is map based learning. உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஜியோகிராஃபி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அட்லஸ் இஸ் யோர் பைபிள். அந்த அட்லஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். wherever we are locating some mountains, some plains, just take out your atlas. நீங்க அந்த விஷுவலைஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா it is even more interesting. இன்னைக்கு மவுண்டன்ஸ் எங்க இருக்கு, மவுண்டன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் ஆர் தேர். சில மவுண்டன்ஸ் ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கும், கன்வர்ஜென்ட் பவுண்டரியில மட்டும்தான் இருக்கும். சில மவுண்டன்ஸ் டைவர்ஜென்ட் பவுண்டரியில மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need map based learning. And நீங்க ஒரு imagine இப்ப UPSC civil servant நீங்க ஆயினா கூட அங்க நீங்க எந்த மாதிரியான ஏரியாக்கு you are getting posted, அந்த ஏரியால இருக்கிற physical features நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா you need map based learning. உங்களால chief problems என்ன வந்தாலும் you can address it. Therefore map based learning is very much essential in geography. Third one, understanding complex issues. A strong grasp of geography helps in analyzing issues like climate change and disasters. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நமக்கு நடந்த கேரளால நடந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸே நீங்க சொல்லலாம். வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது அப்படின்னா we just observe it as a news. பட் அது வெறும் பீஸ் ஆஃப் நியூஸ் கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் டு த ஜியோகிராஃபி ஆஃப் தட் பிளேஸ். ஏன் அங்க லேண்ட்ஸ்லைட்ஸ் வருது, இந்தியால வேற எந்தெந்த இடம்னா லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு ரொம்ப ப்ரோனா இருக்கிற ஏரியாஸா இருக்கு. இப்ப வயநாடுங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அது இல்லாம யூ ஹேவ் அதர் ஏரியாஸ் லைக் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸோடைய ஃபுட் ஹில்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த இடத்துல you have landslides which is very much common. ஏன் landslides நடக்குது, லூஸ் சாயில் இருக்கு. இப்போ இந்த landslides பத்தி மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா கவர்மெண்ட் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கு 2-3 கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் காட்கில் கமிட்டி, கஸ்தூரிரங்கன் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இத பத்தி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. therefore it is related to your environment legislation as well. first point சொன்ன மாதிரி தான், இது ஜியோகிராஃபி மட்டும் இல்ல, it is also environment, so your current affairs. It is interdisciplinary in nature. Geographical problems வந்து current affairs ல இருக்க problems நம்ம ஜியோகிராஃபியோட அசோசியேட் பண்ணி பார்க்கும்போது you will get a comprehensive idea என்ன மாதிரியான ப்ராப்ளம் நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேஸ் ப்ராப்ளம்
multiple facets இருக்கு. அந்த multiple facets-ஐயும் how are we going to approach and correct it? இது உங்களுடைய third objective. Fourth objective is geographical knowledge is essential to interpret and answer questions related to contemporary events like migration pattern. This is even more crucial. ஏன்னா மைக்ரேஷன்ங்கிறது இப்போ இன்னைக்கு வந்து most of us who are staying in Chennai, we are not part of Chennai. We come from different districts of Tamil Nadu, different states of India as well. ஏன் இங்க வரோம் அப்படின்னா factors which is attracting us towards Chennai. சில pull factors இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து ஏன் வெளியில வந்தோம்னா சில push factors இருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா நமக்கு அந்த ஜியோகிராஃபியை பத்தி ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். Imagine Chennai is too hot to live. People will start out of Chennai. This is called as climate oriented migration. இதுவும் இருக்கு. So இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா geography needs to be the stepstone. Geography நம்ம சொல்லும்போது யூசுவலா இந்த இன்னொரு வார்த்தையும் will tag along. Geology அப்படிங்கிற வார்த்தையும் will tag along. பட் ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஜியாலஜி அப்படிங்கிறது again geo means earth, logy means கிராஃபினாலும் ஸ்டடி தான். இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா நாம தான் டிஃபரன்ஸ். ஹியூமன்ஸ் ஐசோலேட் பண்ணி அதை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ஜியாலஜி. ஹியூமன்ஸோட சேர்த்து அந்த என்வாயன்மெண்ட் அண்ட் எர்த்தோடைய ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா that becomes your and major differences, much more major differences பார்க்கும்போது you can see this table. The scope of geography is much more broader, as I mentioned before, interdisciplinary. Humans உள்ள வரதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன்ஸ் உடைய சரௌண்டிங் ஆன ஸ்டடிஸ் பத்தியும் நம்ம படிப்போம். ஆனா ஜியாலஜி பொறுத்த வரைக்கும் we are just focusing on earth interior and earth surface. earth ஓட interior மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். earth ஓட interiorல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு, மினரல்ஸ் பத்தி, லேப் ஓரியன்டட் அனாலிசிஸ் பத்தி ஜியாலஜில தான் படிப்போம், not in geography. Yes, there is a major difference. Human component இருக்கிறது geography, human component இல்லாம just earth பத்தி மட்டுமே படிக்கிறது geology. This is the major difference between these two components. Now இதோட application oriented பார்த்தோம் அப்படின்னா as I said, broader application for geography and narrower application for geology. இங்க இருக்கிற applicationலாம் பாத்தீங்கன்னா urban and regional planning, environmental transportation and disaster management. See, every other year Chennaiக்கு வந்து flood like situation is we are experiencing that. Last December கூட we had the highest rainfall. flood like situation நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அர்பன் பிளானிங் இல்லாததுதான். அப்ப அதை பத்தி நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜியோகிராஃபியோட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் we can do that. Urban and regional planning is essential for this disaster management situation. So இத பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஜியோகிராஃபி தெரிஞ்சிருக்கும். On the other hand, geology, construction, environmental protection, energy and disaster detection and mining. இதிலே you can understand disaster management பண்ணனும்னா நமக்கு தெரியணும். disaster டிடெக்ட் பண்ணனும்னா we need geology. இப்போ எனக்கு earthquake வரப்போகுதுன்னா I need geological studies to detect earthquake. On the other hand, earthquake வந்துருச்சுன்னா earthquakeல இருந்து நான் எப்படி என்ன காப்பாத்திப்பேன்? That is your geography. The major comes here. Yes. Now coming to your competitive exams, starting with UPSC. UPSC ல இருந்து we'll go through TNPSC and then SSC. இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சிலபஸ்ல இருக்கிற மேஜரான விஷயங்கள் பார்த்துட்டு and then we will analyze எவ்வளோ காமனாலிட்டி இருக்கு மூணுத்துக்குள்ள, எவ்வளோ ரெபிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத we'll understand. First, நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலுமே prelims உடைய சிலபஸ், prelims, mains இந்த மாதிரி மல்டிபிள் டயர் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, யூசுவலா அந்த prelims ஓட சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிளெயினா இருக்கும். லைக் 2 லைன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஈவன் யூ கேன் see here prelims, India and world geography, physical, social, economic geography of India and the world. ஒரே லைன்ல they have given the entire syllabus. But do you think it is just one liner? That is where we go wrong. எப்பயுமே நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா just go through the main syllabus first. ஏன்னா prelims-ல இருக்கிறதே தான் mains-ல கேட்பாங்க. But you will have a dictated syllabus there. ஒரு ப்ராப்பரான syllabus இருக்கும். அந்த syllabusல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு prelims will become lot more easier, not just in UPSC but also in TNPSC. Yes, this happens in all the public service examination. ரொம்ப பிளைனா இருக்கும், மெயின் சிலபஸ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். We'll start with mains and then you can correlate it with prelims. Mains உடைய GS mainsல வந்து we have it as part of general studies paper 1. அதுல first இருக்கிறது
you have the component of geomorphology. Just now I told geo means earth, morphology na changes in earth. இங்க நடக்கிற changes எல்லாத்தையும் நம்ம படிக்க போறோம். Plateaus பத்தி படிப்போம், mountains எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கறத படிப்போம், plains எப்படி உருவானதுங்கறத படிப்போம், islands பத்தி படிப்போம். And not just in India but also the whole world. So two components இருக்கு இதுல. World geomorphology இருக்கு, physical Indian geomorphology இருக்கு. இது இல்லாம the second component is climatology. இதுலயும் world climate. Oceanography is generic in nature. And then finally comes biogeography. In the biogeography it is part of your environment a lot. Environmental geography நம்ம இந்த biogeography include பண்ணிருக்கோம். Soils பத்தி படிப்போம், agriculture, irrigation இத பத்திலாம் படிப்போம். That is your biogeography. இது இல்லாம distribution of key natural resources ஓட distribution பத்தி we used to study in your GS 1 paper. But natural resources சொன்ன உடனே நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸோட லொகேஷன். இட் இஸ் லைக் a chain reaction. எங்க மினரல்ஸ் இருக்கோ அங்க மைனிங் நடக்கும், எங்க மைனிங் நடக்குதோ அதை சுத்தி ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பக்கத்துலயே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு பெர்பெச்சுவல். இந்த சைக்கிள் வந்து இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் த வேர்ல்ட் and India is not an exception. So இது உங்களுடைய மெயின்ஸ். இந்த மெயின் சிலபஸை வச்சு நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது it becomes a lot more easier and you can locate them. And எல்லா competitive examsலயும் geographyங்கிற component வரும்போது map is very very important. Map is really important, not just in location of industries. நிறைய இடத்துல வந்து ஒரு C உடைய பேர் கொடுத்து அந்த C பார்டர் பண்ற கண்ட்ரீஸ் உடைய பேரெல்லாம் லிஸ்ட் பண்ணி அனலைஸ் இதுல என்னென்னலாம் வந்துட்டு அந்த C சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான क्वेश्चंस இருக்கு. So we'll just check it out in the further slides. So இப்ப UPSC பத்தி பாத்தீங்க அப்படின்னா there is a trend for geography based questions. But number of questions வரைக்கும் பார்க்கும்போது over the years 2016 ல இருந்து பார்க்கும்போது it's gradually increasing. Between 2021 and 2022 it has stabilized, கொஞ்சம் கம்மியா. But 2023 and 2024 it has increased. And the reason for this is geography isolated மட்டும் அவங்க கேட்கல, they are connecting it with environment and asking and also current affairs. So உங்களுடைய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. ஒன்னு ஸ்டாட்டிக், இன்னொன்னு டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல் புக்ஸ் உங்களுடைய என்சிஆர்டிலயோ உங்களுடைய சமச்சீர் புக்ஸ்லயோ படிக்கக்கூடிய ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களுடைய டைனமிக் போர்ஷன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். எனக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வயநாடுல நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் என்னுடைய டைனமிக் அப்டேஷன். சோ இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. இது பேஸ்டா நமக்கு டிஃபரெண்ட் क्वेश्चंस வந்து ஓவர் தி இயர்ஸ் ரைஸ் ஆயிட்டே போகுது. Look at the questions. 16 questions அப்படிங்கிறது 32 மார்க். Yes, it is having a considerable weightage in your UPSC prelims. On the other hand, உங்களுடைய TNPSC ல பாத்தீங்க அப்படின்னா TNPSC Group 1, Group and Group 2A இந்த important group examsல வந்துட்டு maximum on an average 10 to 15 questions வருது prelimsல. Yes, this is your trend based on your geography subject. Now TNPSC உடைய main syllabus. Yes, as I mentioned before, நீங்க prelims syllabus எடுத்து பார்க்காம first நீங்க main syllabus எடுத்து பாத்தீங்கன்னா you will understand what is there in your prelim syllabus. The main syllabus பாத்தீங்கன்னா paper 3 ல you have Indian geography and focus Tamil Nadu. Biodiversity, disaster management, these two are part of your geography. The last one is Indian economy. இப்போ நம்ம UPSC main syllabus பார்த்தோம். அங்கே you saw the same word, Indian geography and then biogeography, disaster management. When you see the syllabuses across the competitive exams, we will always find a commonality. And the commonalityங்கிறது மூணு விஷயத்துல கன்ஃபார்மா வரும். Physical geography, climatology, oceanography, அது இல்லாம disaster management. எல்லாமே கம்பல்சரியா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வரக்கூடிய நேம்ஸ். அண்ட் இந்தியன் ஜியோகிராஃபி வந்து அது டிஃபால்ட்டா வந்துரும். எல்லா எக்ஸாம்ஸ்லயும் யூ ஹேவ் இந்தியன் ஜியோகிராஃபி தட் இஸ் பீயிங் ஆஸ்க்ட். இப்ப தமிழ்நாடு எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் தமிழ்நாடுல அதிகம். ஃபீச்சர்ஸ் ப்ராசஸ் வைஸ் எல்லாமே சேம் தான். ஆனா நம்ம தமிழ்நாடு லெவல்ல கொஞ்சம் ஃபேக்சுவலா நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் மேஜர் டிஃபரன்ஸ். மிச்சபடி யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட பிரிலிம்ஸ் எக்ஸாம்லயே நீங்க பாத்தீங்கன்னா மேஜரா கேட்கக்கூடிய கேள்விகள் ப்ராசஸ் வைஸ் சேம். ஃபேக்சுவல் பேஸ்ட் they will stress more on தமிழ்நாடு ஆஸ்பெக்ட். இந்தியாவை விட தமிழ்நாடுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க கேட்பாங்க. குரூப் 2 and 2A மெயின்ஸ்லயும் இதே தான். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன்
weatherலாம் will fall under climatology. Water resources, rivers in India. இதுக்கு உங்களுக்கு வந்து மெயின் சிலபஸ்ல இந்தியன் ஜியோகிராஃபி யூபிஎஸ்சி மெயின் சிலபஸ்ல இந்தியன் ஜியோகிராஃபில ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதையே இவங்க ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் படிக்கும்போது எல்லா ரிவர்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் பத்தியும் படிப்போம். அதே தான் இங்கேயும். அண்ட் சாயில், உங்களுடைய பயோஜியோகிராஃபி மொத ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? In this slide we saw your biogeography. Soil பத்தி பார்த்தோம். அதே தான் அங்கேயும் ரிப்பீட் soil. Your soil, minerals and natural resources. Apart from this, forest and wildlife, agricultural pattern. Agricultural pattern again will come under part of your human geography. உங்களுடைய economic geography. உங்களுடைய forest and wildlife will come under environmental geography. Environment oriented இருக்கிற geography you will see this forest and wildlife. இப்போ இந்த transport and communication, social geography, natural calamities, that is part of your management. Social geography வரும்போது நம்மளுடைய human geography ஓட first component. Transport and communication வரும்போது நம்மளுடைய human geography ஓட economic geography ல it comes under. And then finally climate change and green energy. They have even more. இங்க வந்து உங்களுக்கு renewable energy source பத்தி நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கண்டிப்பா கேட்கக்கூடிய டாபிக் இந்த renewable energy, sustainable energy, sustainable development goals அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. We will see in the further class. இத பத்தி கண்டிப்பா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம். When we observe the changes, I'll just put a flow chart. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஜியோகிராஃபிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜரா 2 divisions. இந்த இப்ப நான் எழுதி போடுற இந்த flow chart is common for all your examination. This is your physical geography and then human geography. இப்போ இந்த physical geographyங்கிறது world as well as India. Human geography world as well as India. இப்போ இந்த physical geography the divisions: geomorphology, climatology, oceanography, biogeography. Human geography we have 2 further divisions: social geography, economic geography. Socially we will also see your disaster management. Yes, this is the basic common topics across the exams. இப்போ இது தாண்டி when we look at other examinations like SSC examsல பாத்தீங்கன்னா again the same topic. Look at the first one, the universe and the solar system. Basics of geography நம்ம படிக்கும்போது universeல இருந்தா we will start. Solar systemல எத்தனை planets இருக்கு, earth உடைய place என்ன, earth எப்படி differ ஆகுது மிச்ச planets கம்பேர் பண்ணும்போது, earthல மட்டும் தான் லைஃப் இருக்கு. அப்ப earth is very very special. அப்ப அத பத்தி we will study in detail. Earth and then mountains and rivers. இது இந்த mountains and rivers entirely as your geomorphology. Hydrosphere and lithosphere. See, geography பத்தி நம்ம படிக்கும்போது 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம we can put it under 3 circles. These 3 in the 3 circle நம்ம focus பண்ணாலே the entire geography syllabus will be over for all the competitive exams. The first part is lithosphere. Litho அப்படினா land surface அப்படின்னு அர்த்தம். The land surfaceல இருக்க changes பத்தி படிக்கக்கூடியது lithosphere. Atmos அப்படினா air, aerial surface. The atmosphereங்கிறது நம்மளுடைய air component. இதுல தான் நம்மளுடைய climate பத்தி நம்ம அதிகமா படிப்போம். Then comes hydrosphere. Hydrona water. Water component பத்தி படிக்கிறது உங்களுடைய oceans, oceanographyல வந்துரும். So இந்த மூணுமே இந்த 3 சர்க்கிள்ல கவர் ஆயிரும். இப்போ இந்த மூணுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகுற ஒரு இடம் உங்களுடைய பயோஸ்பியர். அந்த பயோஸ்பியர்ல தான் humans come into play. இந்த entire geography ஒரு டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணா it will look like these 3 spheres will be our focus. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் இந்த 3 ஸ்பியரை கொஞ்சம் டீடைலா we will study. When we look at your SSC exams, SSC examல they explicitly mentioned these 3 components: hydro,
lithosphere, atmosphere. மூணுத்தையும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. Then wind and cyclone. We studied natural disaster. Natural disaster பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு எக்ஸாம்ல we had natural disaster management. அதே மாதிரி இங்க 2 disasters ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, wind and cyclone. Then climate. Climate part of your climatology that we have seen across prelims, UPSC as well as TNPSC main syllabus. Geological survey of India. In the geological survey of India, it is intrinsic part of your UPSC and TNPSC. But inge again, exclusive mention is there. And then finally, Indian geography. Indian geography la Indian climate, soil and vegetation பத்தி கொடுத்திருக்காங்க. When you look through all these 3 syllabuses, இருக்கக்கூடியது அந்த flow chartல மென்ஷன் பண்ணது. எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா the amount of questions that they ask will differ. And apart from that, the way they put the question, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் the pattern of question asking will involve how and why as a component. எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டைரக்டா வந்துட்டு ஃபேக்சுவலா கேட்க மாட்டாங்க. அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க எப்படி கேட்பாங்கன்னா கேட்பாங்க. எனக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், மிச்ச 2 பத்தி எனக்கு தெரியாம இருக்கும். ஆப்ஷன்ல எனக்கு அது தெரிஞ்சிருந்தா நான் அதை எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆனா டிஎன்பிஎஸ்சி இல்ல எஸ்எஸ்சி பொறுத்தவரையில factual questions, straight to the face questions இருக்கும். அந்த மாதிரியான questions தான் உங்களுடைய TNPSC and SSC ல ஜாஸ்தி. On the other hand, UPSC பொறுத்த வரைக்கும் most of the questions involve 2 components, why and how. On the other TNPSC and SSC, what அப்படிங்கிற component, என்ன, எங்க, எப்படி, அப்படி எப்படிங்கிற கான்செப்ட் கூட ரொம்ப ரேர். எப்படிங்கிறதும் ஏங்கிறதும் உங்களுடைய UPSC ல தான் அதிகமா கேட்கக்கூடியது, prelims ல இருந்தும் சரி. Yes, that is where I have put column. TNPSC more thrust to be given on TN level. Why, how and what. இந்த 3 கேள்விகள் தான். Why-ம் how-ம் உங்களுடைய UPSC-க்கு. What அப்படிங்கிறது உங்களுடைய TNPSC and SSC-க்கு. Now we have seen the entire syllabuses. The syllabusல இருக்கிற commonalityயும் differences நம்ம பார்த்துட்டோம். இப்போ I'll just introduce you to the subject in depth. கொஞ்சம் physical geographyல எத்தனை divisions இருக்கு, human geographyல எத்தனை divisions இருக்கு, we'll learn some of the new terms and then we'll close it. Geography பொறுத்த வரைக்கும் as I mentioned before, physical geography and human geography is there. Physical geographyல lithosphere, atmosphere, hydrosphere is there. Human geographyல social geography and economic geography is there. Lithosphere we study about landforms and their changes. Atmosphere, air and climate. Hydrosphere, water. அதை பத்தி படிப்போம். Social geography நம்ம humans பத்தி அவங்களுடைய standard of living பத்தி படிப்போம். On the other hand, economic geography we study the occupation of the people, how geography is influencing the occupation of the people. Apart from that, natural disaster management பத்தியும் we will look at. Now, concepts in geography நம்ம பார்த்தோம்னா இதுதான். The entire syllabuses of 3 different examinations can be summed up like this. The world geography, Indian world geography deals an universal approach. எடுத்தோன்னே நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து வேர்ல்ட பத்தி படிச்சிட்டோம்னா அதுல இருக்க ப்ராசஸ் ஃபீச்சர் எல்லாத்தையும் அப்படியே இந்தியால வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணோம்னா we will get the concepts clear. நேம்ஸை மட்டும் நம்ம மாத்தலாம். That simple is this. World geographyல நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியன் ஜியோகிராஃபிங்கிறது ஜஸ்ட் a சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் these processes. I usually prefer learning through 2 different in geography. Geography பொறுத்த வரைக்கும் you learn for 2 different words, through 2 different words. One is process, the other one is feature. Process அப்படிங்கிறது எதனால ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத we will study. I told you earth was not like this today. Back 4000 million years ago it was like a orange ball which was a ball of magma. இன்னைக்கு அது எப்படி இப்படி மாறி இருக்கு அப்படிங்கறது அந்த process. அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அதனால ரிசல்ட் ஆயிருக்கு, அந்த ப்ராசஸ் நடந்ததுனால என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நமக்கு மவுண்டன்ஸ் கிடைச்சிருக்கு, பிளாட்டியோஸ் கிடைச்சிருக்கு, பிளெயின்ஸ் கிடைச்சிருக்கு, ஐலண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் ரிசல்ட். எப்பயுமே ப்ராசஸ் ஃபீச்சர் அப்படின்னு படிச்சோம்னா இட் இஸ் simpler and even more understandable. இப்போ நம்ம UPSC prelims, TNPSC இது இல்லாம SSC மட்டும் பார்த்தோம். On the other hand, you also have banking exams that are asking basic geographical questions. ஏன் ஜியோகிராஃபிக்கு அவங்க அவ்வளோ த்ரஸ்ட்
அப்படின்னா as I mentioned before, நம்மள சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம அதோட நீட்ஸ்க்கு கேட்டர் பண்ண முடியும். பேங்கிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ ஜியாகிரபி ஏன் கேட்கறாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா, ஜியாகிரபி ரோல் ஆஃப் மேக்கிங் யூ அவேர் அபவுட் யுவர் சரௌண்டிங், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அங்க அதிகமா ரிப்பீட் ஆகுது. இட்ஸ் வெரி சிமிலர் டு யுவர் எஸ்எஸ்சி. எஸ், தென் we learn some new terms. So here there is a difference between Gulf and Peninsula. இப்போ நம்ம syllabus எல்லாத்தையும் பார்த்தாச்சு. syllabus பார்த்ததுக்கு அப்புறம் we understood the similarities and differences and எப்படி வந்து questions vary ஆகுதுங்கறத பார்த்துட்டோம். Now we'll understand some terms that are related to geography. இப்போ இந்தியாவை பத்தி நம்ம சொல்லணும்னா first feature what do we call is India is a peninsula அப்படின்னு சொல்லுவோம். Peninsula அப்படிங்கிறது என்னது? மூணு சைடும் இருக்கக்கூடியது, ஒரு சைடு லேண்ட் இருக்கக்கூடியது. அப்ப நம்ம வந்து இந்த சவுதி, யுஏஇ இந்த மாதிரி நேஷன்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவன் கல்ஃப்ல இருக்கான் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க இல்லையா? கல்ஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம், கல்ஃப் பெனின்சுலாக்கு ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கு. கல்ஃப் அப்படிங்கிறது மூணு சைட்லயும் லேண்ட், ஒரு சைடு வாட்டர் இருக்கு, அதுதான் கல்ஃப். இப்போ யூசுவலா when we use these two words we naturally get confused. பெனின்சுலாங்கிறது என்னது, கல்ஃப்ங்கிறது என்னது, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிப்போம். ஆனா ரெண்டுத்துக்கும் இருக்க difference, the amount of sides that are being surrounded by water is different. Peninsula na மூணு சைடும் water, Gulf na மூணு சைடு land, ஒரு சைடு water. Yes, second part is plains and deserts. இப்போ நான் plains deserts பத்தி difference கேட்டேன் அப்படின்னா, plains அப்படிங்கிறது நம்மளுடைய அட்லஸ் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ரீஜனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுடைய பிளெயின்ஸ். டெசர்ட் ரீஜன் லார்ஜ்லி எல்லோ ரீஜனா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா லைட் ப்ரௌன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளெயின் தான். பிளெயினுங்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா சமவெளி அப்படின்னு அர்த்தம், ஈவனா இருக்கக்கூடிய லேண்ட் மாஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈவனா இருக்கக்கூடிய லேண்ட் மாஸ் வந்து நம்மளுடைய கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, தார் டெசர்ட்லயும் ஈவனா தான் இருக்கும். டிஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா வெஜிடேஷன்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ், பிரிசிபிடேஷன் லெவல்ல டிஃபரன்ஸ், எவ்வளவு ரெயின்ஃபால் கிடைக்குதுங்கிறதுல டிஃபரன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வெஜிடேஷனும் மாறும். தார் டெசர்ட்ல போய் நம்மளால ரைஸ் கல்டிவேட் பண்ண முடியாது, கேன்ஜெட்டிக் நம்ம வந்துட்டு என்ன வேணா கல்டிவேட் பண்ணலாம், இட் க்ரோஸ். பட் ஆன் தி தார் டெசர்ட் we need water availability. அப்போ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது பிளெயின்ஸும் டெசர்ட்டும் ஒரே இதுதான். ஆனா வெஜிடேஷன் வைஸ், ரெயின்ஃபால் வைஸ் பார்க்கும்போது there is a minute between these two. Third one, cordillera. உங்க அட்லஸ்ல நம்ம மறுபடியும் I constantly refer to atlas because atlas is the base of your geography. அட்லஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லஸ் மூலமா we will lot of things. அப்ப அதுல ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி வரும், கார்டிலரா அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். சவுத் அமெரிக்கன் மேப் எடுத்து பார்க்கும்போது வெஸ்டர்ன் சைட்ல யூ ஹேவ் திஸ் பிரவுன் ஷேடட் ரீஜன் கால்ட் as ஆண்டியன் கார்டிலரா. ராக்கீஸ்னு ஒரு மவுண்டன் நார்த் அமெரிக்கால, இட் இஸ் கால்ட் as வெஸ்டர்ன் கார்டிலரா. இப்ப கார்டிலரா அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் ஒண்ணுமே இல்ல, செயின் ஆஃப் மவுண்டன்ஸ். அந்த செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் உங்களுக்கு அட்லஸ்ல கார்டிலரா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் nuances, just understand them before getting to know the subject. And then difference between flash floods and normal floods. இப்போ flood அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா சென்னை பீப்புளுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். Most of the Indian cities, Indian metropolitan cities, they experience something called as flash floods. நம்ம ரொம்ப அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேரு flash floods, commonly called as urban floods. இப்போ flash floods or urban floods. இப்போ யூசுவலா ஃப்ளட்டிங் நடக்குது. ஃப்ளட்டிங்னா ரிவர் வந்து தன்னுடைய ரிவர் பாதையை விட்டு வெளியில வர்றது, ரிவர் பேங்க்ஸை தாண்டி ஃப்ளோ அதிகமாகிறது தான் ஃப்ளட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் ஒரு அர்பன் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்ல, பர்டிகுலரா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வந்து நடக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா improper planning and establishment. urban planning ப்ராப்பரா இருக்காது. சென்னை மாதிரி இல்ல மும்பை மாதிரியான சிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, they got this piece of land, உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு ஃபோர்ட்டை கட்டினாங்க, அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கிட்ட they started trading, but they never looked into the geographical aspect of this particular city. அதனால தான் flooding in this part of Tamil Nadu is recurring in nature. recurring னா ரொம்ப frequent-ஆ வந்துட்டே இருக்கு. 2000
அந்த மாதிரி ஃப்ளட்டிங் இல்ல, rather every year அதுக்கான ஆன்டிசிபேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் கொண்டு போய் காரை போய் வேளச்சேரி ஃப்ளைஓவர்ல நிப்பாட்டிடுறாங்க இல்லையா. they wanted to be safer. அது அந்த ஆன்டிசிபேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் we did not plan it properly is the major reason. Sorry for the glitch, it got delayed. And next is your divisions. இப்போ land, air, water இந்த 3 divisions இருக்கு. இந்த divisions கீழ நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு basic outline I have given you. The landல பாத்தீங்கன்னா we'll study about mountains, plains, plateaus and islands. இந்த features எப்படி உருவாகுதுங்கறத பத்தி we will study. air பொறுத்த வரைக்கும் atmosphere அப்படிங்கிற விஷயம் வாயு மண்டலம் இல்ல, அந்த atmosphere எப்படி உருவாச்சு, how your atmosphere got formed. இப்போ அந்த அட்மாஸ்பியருக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, பிரஷர் அதனால என்ன ப்ராப்ளம் இருக்கு, டெம்பரேச்சர்னால என்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது will study under your atmosphere. Then comes water. வாட்டர்ல லேண்ட்ல இருக்க மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. மவுண்டன்ஸ் இருக்கு வாட்டர்லயும், ட்ரென்ச்சஸ் இருக்கு, பிளெயின்ஸ் இருக்கு, ஷெல்ஃப் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரும் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறத பத்தி we will study under your or your oceanography. Yes. Then apart from this, natural resources அப்படினு பாக்கும்போது we have two classification on natural resources. Metallic resources, non-metallic resources. அது under mineral resources. On the other hand, energy resources கீழ மறுபடியும் ரெண்டு classification இருக்கு. Renewable energy resources, non-renewable energy. இன்னைக்கு இருக்கிற டே டு டே வேர்ல்ட்ல ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இட் இஸ் ஆன் த இன்க்ரீஸ். ஏன்னா we are facing climate change, we are facing global warming. அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டர் பண்றதுக்கு என்ன மாதிரியான யூட்டிலிட்டேரியன் ஆஸ்பெக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் மூலமா we can understand. இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொன்ன உடனே மினரல் ஒன்னு, எனர்ஜி ஒன்னு இருக்கு. மினரல் கீழே மெட்டல், நான் மெட்டல் இருக்கு. இந்தியால ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ மெட்டல் ரிசோர்ஸஸ் மேஜரான மெட்டல் ரிசோர்ஸ்ங்கிறது அயன், பாக்சைட் இந்த மாதிரியான மெட்டல் ரிசோர்சஸ் இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் நான் மெட்டல்ஸ் லைக் லைம்ஸ்டோன் இதுவும் அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அபார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு எனர்ஜி ரிசோர்சஸ் இருக்கு. எனர்ஜி ரிசோர்சஸ்ல ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். அதை நம்ம யூசுவலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கன்வென்ஷனல் சொன்ன உடனே we think it is non renewable energy resources. Yes, இங்க வந்துட்டு there is a a word play here. இங்க non renewable ங்கறதா உங்களுடைய conventional energy resources. Conventional meaning we use it in our day to day life. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் solar energy இருக்கா, wind energy இருக்கா, geothermal energy இருக்கா? இல்ல. We on fuel, that is our conventional energy resource. எந்த resource non renewable அதுதான் உங்களுடைய conventional energy resource. எந்த resource renewable அது உங்களுடைய non conventional energy resource. Non conventional யூஸ் பண்ணப்படாத ரிசோர்ஸ், எல்லார்கிட்டயும் அந்த அவைலபிலிட்டி இல்லாத ரிசோர்ஸ், அதுதான் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ். இப்போ இத பத்தியும் we will study under your natural resources compound. So when you look at the question, there is a change. Why, how அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட், what அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து group 1 prelims question. Yes, question, the largest area under canal irrigation is found in the state of. Canal irrigation ங்கற விஷயம் எந்த ஸ்டேட்ல அதிகமா, எந்த அதிகமான ஏரியா கவரேஜ்ல எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறது தான் question. They have given you 4 options. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைரக்டா டிக், நாம வந்துட்டு அனலிட்டிக்கலா யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. It's a very factual question. On the other hand, UPSC prelims ஓட question பாத்தீங்க அப்படின்னா usually this prelims play is with statement based questions. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து
ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கும், அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்க they have given about drought, வறட்சியை பத்தி கொடுத்திருக்காங்க. drought-லயே different types இருக்கு. hydrological drought இருக்கு, agricultural drought இருக்கு, meteorological இருக்கு. இந்த மாதிரி different types of drought இருக்கு. இப்போ இது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்து அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணா ஆன்சர் வந்துரும். இப்போ இதுல உங்களுக்கு கேட்கறது வாட் பேஸ்ட் क्वेश्चंस கிடையாது. இதுல அவங்க கேட்கறது என்னது, how and why. இதோட ப்ராப்பரா தெரிஞ்சாதான் we will be able to apply it. On the other hand, இங்க இருக்கிற question straight factual based question. அதுதான் major difference between UPSC and all the other competitive examination. Look, books in order to focus for your subject. Books னு சொல்லும்போது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் பேஸே வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ். TNPSC எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you need to focus on your school books. இந்த சமச்சீர் புக்ஸ் primarily நீங்க geography காம்ப்ரிஹென்சிவா படிக்கணும், ரொம்ப எனக்கு எலாபரேட்டடா படிக்கணும் அப்படின்னா go for your 11th geography book, 11th and 12th geography book. 11th geography book வந்து உங்களோட physical geographyக்கு, 12th geography book உங்களுடைய human geographyக்கு. நம்ம UPSCக்கு வந்தோம் அப்படின்னா அதுவும் ஸ்கூல் புக்ஸ், பட் NCERT புக்ஸ். NCERT புக்ஸ்ல you have these books. இந்த 4 புக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த first 2 books are 11th class books, the last 2 books are 12th class books. Again here also pattern, 11th books வந்து physical geography, 12th book வந்து human geography. இது இல்லாம NIOS அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். அந்த ஓப்பன் ஸ்கூலிங்ல வந்து they provide material people who take correspondence course through schools. அந்த ஸ்கூலுக்கு போகாம வீட்ல இருந்து படிப்பாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு டிசைன் பண்ண கோர்சஸ் அது. இட் will be even more very simple language, lucid language யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் நீங்க சீஃப் மெட்டீரியலா யூஸ் பண்ண முடியாது, rather கைடு மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். in order to understand things நீங்க NIOS மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். I have mentioned senior secondary course geography book 1 and 2. இந்த புக் வந்து நீங்க வேணா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது இல்லாம GC லியோங் உடைய கிளைமேட், அந்த புக்ல வந்து கிளைமேட்டாலஜி மட்டும் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க ஸ்டிக் டு NCERTs and then go for other standard book reading. லியோங்கிற புக் வந்து ஸ்டாண்டர்ட் புக் ரீடிங், ஸ்டாண்டர்ட் புக். இதுல வந்து நீங்க எல்லா சாப்டர்ஸும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிளைமேட்டாலஜி மட்டும்தான், நாட் அதர் ஏரியாஸ். தென் ஃபைனலி யோர் அட்லஸ் சரி நீங்க வச்சுக்கோங்க. அந்த அட்லஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா மேப் ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தீஸ் ஆர் தி நீடட் புக் லிஸ்ட். இதுக்கு மேல வந்து தேவை கிடையாது. இதுக்கு மேல வந்து உங்களுடைய பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் as part of this program we have designed this pedagogy for your approach. In our academy we have designed this particular approach, that is crawl, walk, run and fly. When you are unable to reach your goal running, you can basically start walking. If you don't walk, then you can at least crawl and reach your goal. That is the major idea of designing this particular pedagogy. That is crawl towards your goal through நீங்க NCERTஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் with respect to UPSC. On the other hand, TNPSC na it is with respect to சமச்சீர் books, followed by walk. How do you carry yourself, whatever you studied, அதை carry பண்ணா you need to understanding with other standard books and also integration with current affairs. As I mentioned before, static subject na statica மட்டும் பார்க்காதீங்க. It has a moving component, that is dynamic component. அந்த dynamic componentங்கிறது உங்களுடைய current எல்லா விஷயத்தையும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸோட இன்டகிரேட் பண்ணி படிக்கும் போது இட் பிகம்ஸ் லாட் மோர் ஈஸியர். எக்ஸாம்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு சுனாமி பத்தி ஒரு கொஸ்டின் இருக்காது. ஏதாவது ஒரு ரீஜன்ல சுனாமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கம்பல்சரி சுனாமி பத்தின ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட இன்டகிரேட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். தேர்ட் ஒன் ரன். இந்த ரன்னுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் படிச்சாலும் to retain it properly, it can be done only through practice. சும்மாவா சொன்னாங்க practice makes man perfect? They said it because you need to practice a lot of questions in order to retain whatever you learned. ஏன்னா இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படி after you study 6 hours குள்ள it will be volatile. Just 25% of your memory will be retained. அப்ப அதை நான் என்ஹான்ஸ் பண்ணி ரீடைன் பண்ணணும் அப்படின்னா I have to learn through questions. Questions படிக்கும்போது நீங்க
தப்பு பண்றீங்க அப்படின்னா don't worry about it. We all learn through our mistakes and it will stay in your mind longer. And finally, fly. You will fly with, great colors when you follow this strategy. Crawl, walk, and fly. I hope this session was useful and we will see some of the important, basic topics in the next session as well. If you have any doubts, you can just mail it to this particular mail ID. It's JD Academy. jdacademy2021@gmail.com. You can just mail all your queries and doubts to this mail ID. Thank you so much.